எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல உண்மையாவா, அடுத்து என்ன, மின்னு சாப்பிடு, காலையில வாங்க, இந்த மாதிரியான 2 வார்த்தை, ஒரு வார்த்தை சென்டென்சஸ் நம்ம தமிழ்ல பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரியே சரளமா ஹிந்திலையும் பேசுறதுக்கு இந்த மாதிரியான சிம்பிள் டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான். குட்டி குட்டியா இருக்கும், ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும், ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு சென்டென்சஸ்க்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு சொல்லி முடிச்சிருவேன், என்ன மீனிங் எல்லாமே சொல்லிடுவேன். அது முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பேன். நீங்க நான் சொன்னதை இன்னொரு தடவை கடைசியா ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா உங்க மனசுல நல்லாவே ஞாபகத்துல நிற்கும். அடுத்த வார்த்தை பேசும்போது அப்பயும் உங்களுக்கு வேணும்னா முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படிங்கறத நீங்க ஞாபகப்படுத்தி பார்த்துக்கலாம். அதுக்கும் நான் உங்களுக்கு டைம் கொடுத்துருந்துருப்பேன். வாங்க நம்ம இப்ப ஆரம்பிச்சிடலாம். இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி டெய்லியுமே யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யூஸ் பண்ணுவோம், இல்லை யாராவது ஏதாவது கேட்டா கூட இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு குச் நஹி, குச் நஹி. நஹின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். குச் நஹி அப்படின்னா ஒன்னும் இல்லை அப்படின்ட்டு அர்த்தம். ஒன்னும் இல்லை, குச் நஹி. நான் இப்ப சொன்னதை ஒரு தடவை நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒன்னும் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பர்ஃபெக்ட், கரெக்டா சொல்லியிருக்கிறீங்க. ஓகே, நம்ம அடுத்தது ஆரம்பிச்சிடலாம். எப்படியாச்சு, எப்படி அப்படிங்கிறதுக்கு கேசே. ஹுவான்னா ஆச்சு, எப்படி ஆச்சு. கேசே ஹுவா, எப்படியாச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம். எப்படி என்னாச்சு, எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம். அந்த எப்படி ஆச்சுங்கிறதுக்கு கேசே ஹுவா. ஓகே, இப்போ உங்களுடைய டர்ன், ஆப்கி பாரி. உங்களுடைய டர்ன்னா ஆப்கி பாரி. சரி, ஓகே, ஞாபகப்படுத்தி பாருங்க. எப்படி ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில என்ன. இதுக்கு முன்னாடி சரி அதை சொல்லிட்டு உங்க மனசுல நீங்க சொல்லிக்கோங்க. அதை சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வார்த்தை பார்த்தோம், ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லுவோம்ல. அதுக்கு என்ன அப்படிங்கிறத உங்க மனசுல சொல்லிக்கோங்க. இல்லைன்னா வாய் விட்டு கூட சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே, சூப்பர். இப்பதான் அப்படின்னு சொல்றதுக்கு பஸ் அப். ஹிந்தியில பஸ் அப், இப்பதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்பதான் வந்தாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது அதுல அந்த இப்பதான் அப்படிங்கிறதுக்கு பஸ் அப். அப்னா இப்போ, இதே அபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லா அபின்னு சொல்றது ஆக்சுவலி அதுதான் கரெக்டானது. அபின்னா இப்போ அப்படின்னு அர்த்தம். இப்ப எல்லாருமே ஷார்ட்டா அப் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறாங்க. ஸோ அப்னாலும் அபினாலும் ஒண்ணுதான். பஸ் அப் அப்படின்னா இப்பதான். அப் ஆப்கி பாரி அப்படின்னா இப்போ உங்களுடைய டர்ன். சரி, இப்பதான் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில என்ன ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி எப்படி ஆச்சு, அதுக்கு என்ன ஒன்றுமில்லை, அதுக்கு என்ன ஓகே. சூப்பர், பர்ஃபெக்ட்டுங்க. 3 வார்த்தை கத்துக்கிட்டாச்சு. பரவாயில்லை அப்படிங்கறது நம்ம சொல்லுவோம், அடிக்கடி தமிழ்ல யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஹிந்தில யூஸ் பண்ணுவாங்க. ஹிந்தில மோஸ்டா எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேங்க்யூ அப்படின்னு நம்ம சொல்லும் போது கோய் பாத் நஹி, இல்ல பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்றது, இட்ஸ் மை பிளஷர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றது மாதிரி ஹிந்தில கோய் பாத் நஹி அப்படின்னு சொல்லுவாங்க. நஹின்னா என்ன சொல்லியிருந்தேன், இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். வெறும் நஹின்னு மட்டும் சொன்னா இல்ல, நஹின்னா இல்ல அப்படின்னு அர்த்தம். இங்க பரவாயில்லை அப்படிங்கறதுனால கோய் பாத் நஹி. அப் ஆப்கி பாரி. பரவாயில்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில என்ன சொல்லுவாங்க, மோஸ்டா இது எப்ப சொல்லியிருந்தேன், தேங்க்யூ சொல்லும் போது இட்ஸ் மை பிளஷர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்பதான் இதை சொல்லுவாங்க. பரவாயில்லைன்னு சொல்றதுக்கு ஹிந்தியில என்ன சொல்லுவாங்க ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி இப்போதான் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம், அதுக்கு என்னங்கிற ஞாபகப்படுத்திக்கோங்க. எப்படி ஆச்சு பார்த்தோம், அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை அப்படிங்கறத பார்த்தோம். ஓகேங்க, அடுத்தது. இன்னைக்கு கிளாஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுங்களா, ஒவ்வொரு வார்த்தையும் முடிக்கும் போது இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம் அப்படிங்கறதையும் உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா மைண்ட்லயே வச்சு நம்ம கத்துக்கிற இந்த டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்றோம் இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல. இல்ல நீங்க எழுதி வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னாலும் சொல்றத தமிழ்ல மட்டும் எழுதி வச்சுட்டு பக்கத்துல எழுதி வைங்க. உங்களுக்கு ஹிந்தில என்ன வார்த்தை ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி வைங்க. இல்ல ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகம் வருது அப்படின்னா பரவாயில்ல, அதை கூட எழுதி வைங்க. இதுக்கப்புறமா முன்னாடி போய் பார்த்துட்டு திருப்பியும் அதே மாதிரி திருப்பி இன்னொரு தடவை ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது
ரொம்ப ஈஸியா நம்மளால ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முடியும். ஜஸ்ட் ஒரு வார்த்தை 2 வார்த்தை சென்டென்சஸ் தான். இப்ப இங்க பாருங்களேன், பிறகு அப்படின்னு சொல்றதுக்கு பாத் மே அப்படின்னு சொல்லுவாங்க. பாத் அப்படின்னா பேசு. ப்ரொனன்சியேஷனை நல்லா கவனிச்சுக்கோங்க. பாத், BAAT. அந்த பாத் அப்படிங்கும் போது பேசு, டாக் அப்படிங்கிற மீனிங். இங்க பாத்மே அப்படிங்கும் போது பிறகு, லேட்டர் அப்படின்னு அர்த்தம். ஆப்கி பாரி ஹே, பிறகு அதுக்கு ஹிந்தியில என்ன? ஓகே, சூப்பருங்க, பெர்ஃபெக்டா ஞாபகம் வச்சிருக்கிறீங்க இப்ப சொன்ன வார்த்தைய. இதுக்கு முன்னாடி பரவாயில்லை அப்படின்னு பார்த்தோம். என்ன ஞாபகப்படுத்தி பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்போதான் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில என்ன? எப்படியாச்சு? ஒன்றுமில்லை. ஓகே, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு கோய் பி யூஸ் கரோ. கோய் பீன்னா எது வேணாலும். அந்த கோய்ங்கிற வார்த்தை இருக்கு பாருங்களேன், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் இதை முடிச்சுட்டு கொடுக்குறேன். கரோனா யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. கரோனா செய், இல்லைன்னா பண்றது, அந்த மாதிரி மீனிங் தான் வந்து ஹிந்தியில. ஸோ கரோங்கிறது ஒரு வினைச்சொல், பண்ணுவது, செய்வது, அதுக்குதான் கரோன்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுனால யூஸ் கரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோய் பி யூஸ் கரோ, எது வேணாலும். இந்த கோய்ங்கிற வார்த்தை இருக்கு பாருங்களேன், இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மீனிங் ஹிந்தியில கிடையாதுங்க. கோய் அப்படிங்கிறது ஏதாவது, யாரோ, இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது அதோட கான்செப்டே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு இருக்கு ஆனா என்ன இருக்குன்னே தெரியல, ஏதோ இருக்கு, ஏதாவது, இல்லைன்னா யாரோ வராங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போதெல்லாம் கோய் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த எதுங்கிறது கிடையாது, ஏதோ இருக்கு, அதுல எது வேணாலும், அதனால இங்க கோய்ங்கிறது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கோய் பீனா எது வேணாலும், கோய் பி யூஸ் கரோ, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப் ஆப்கி பாரி ஹே, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எதுன்னு சொல்றதுக்கு எது வேணாலும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்திருந்தேன். பண்ணிக்கோங்கிறதுக்கு என்ன வார்த்தைன்னு சொல்லியிருந்தேன், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன சொல்லணும்? ஓகேங்க, சூப்பர், பெர்ஃபெக்டா சொல்லியிருக்கீங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி பிறகுங்கிற வார்த்தை பார்த்தோம், ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. பரவாயில்லை, இப்போதான், எப்படியாச்சு, ஒன்றுமில்லை. இந்த வாக்கியம் பாருங்க, நம்ம போன் பேசிட்டு இருக்கும் போது கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த கொஞ்சம் அப்படிங்கிறதுக்கு ஜராங்கிற வார்த்தை இருக்கு ஹிந்தியில. கர்ணா அப்படின்னா பண்ணுங்க, செய்யுங்க அப்படிங்கும் போது கர்ணா, கரோல இருந்து வந்தது தான் இந்த கர்ணா. ஹோல்டுக்கு அதே தான் நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க, ஹோல்டு கர்ணா ஜரா. அப் ஆப்கி பாரி ஹே, கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க அப்படின்ட்டு ஹிந்தியில என்னன்னு சொல்லுவீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போன்ல பேசும்போது இதே மாதிரி ஹிந்திலேயே சொல்லி பாருங்க. ஞாபகம் வந்துருச்சுங்களா? ஓகே, சூப்பர். எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த வார்த்தை. பிறகுங்கிறதுக்கு ஹிந்தியில என்ன? பரவாயில்லை, இப்பதான், எப்படியாச்சு, ஒன்றுமில்லை. டக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சுல? ஓகே, சூப்பருங்க. யாருக்காச்சும் ஆறுதல் எல்லாம் சொல்லும் போது உன்னுள்ளமா சரியாயிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல நம்மளே கூட இந்த வார்த்தையை சொல்லுவோம், சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சரியாகி விடும் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில தீகோ ஜாயகா, தீகோ ஜாயகா, சரியாகி விடும், தீகோ ஜாயகா அப்படின்னு சொல்லுவாங்க. தீக்கே அப்படின்னா ஓகே அப்படின்னு அர்த்தம். தீகோ ஜாயகான்னா ஓகே ஆயிடும், சரியாயிடும். ஜாயகான்னா போயிடும், சரியாகி போயிடும் அப்படிங்கிற மீனிங். தீகோ ஜாயகா, சரியாகிவிடும், தீகோ ஜாயகா. சரியாகிவிடும் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில என்ன அப்படிங்கறத இப்பதான் நான் சொன்ன, ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீனை பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, ஸ்க்ரீன்ல எதுவும் இல்லை, நீங்க ஞாபகப்படுத்தி பார்க்கறதுக்காகவே இப்படி வச்சிருக்கிறேன். சரியாகி விடும். ஓகே, சூப்பர், பெர்ஃபெக்டா ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹோல்டு பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க போன்ல, ஹிந்தியில என்ன சொல்லுவீங்க ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பிறகுங்கிறதுக்கு பரவாயில்லை, இப்பதான், எப்படியாச்சு, ஒன்றுமில்லை. சூப்பர், பெர்ஃபெக்ட். இப்போ நான் உங்களுக்கு
ஞாபகப்படுத்தி பாருங்கன்னு சொல்லும்போது உங்களுடைய முறை ஆப்கி பாரி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா இங்க எழுதி இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்கள் முறை அப்படிங்கும்போது அப்னி பாரி அப்படின்னு எழுதியிருக்கேன். ஆப்கி பாரின்னு எழுதல. பாரினா முறை, தவணை, இததான் பாரின்னு சொல்லுவாங்க. இந்த பாரி, முறை, தவணை இத ஹிந்தில பாரின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைய பெண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனாலதான் ஆப்னி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்லும்போது கூட ஆப்கி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஈ சவுண்டுல முடியறத தான் நான் எடுத்திருந்தேன். ஆ சவுண்ட்ல முடியறத நான் எடுக்கல. ஆப்னான்னு சொல்லல, ஆப்கான்னு சொல்லல. ஏன் அது சொல்லல அப்படின்னா அது ஆண் வார்த்தைக்கு தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. இது பெண் வார்த்தை அப்படிங்கறதுனால ஆப்னி பாரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆப்கி பாரி கரெக்டா, ஆப்னி பாரி கரெக்டா? வாங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். 2 வார்த்தை ஒரு வார்த்தை சென்டென்ஸ்குள்ள இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் கொண்டு வந்திருக்கேனே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். ஆப்னிக்கும் ஆப்கிக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் இங்க கொடுத்துருக்கிறேன். சிம்பிளா சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க உங்க கார் செக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கார். அந்த கார் ஒரு பெண் வார்த்தை அப்படிங்கறத கன்சிடர் பண்ணுவாங்க. காருங்கிறத காடின்னு சொன்னாலும் இல்ல காருன்னு சொன்னாலும், ஹிந்தில காடின்னு சொல்லுவாங்க. காருன்னு சொன்னாலும் அந்த காரை ஒரு பெண் வார்த்தையா கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால ஆப்னி அப்படி அந்த நீ சவுண்டுல ஈ சவுண்டுல முடியறத எடுத்திருக்கிறாங்க. அந்த வார்த்தையை எடுத்திருக்கிறாங்க. ஓகே, இப்போ அந்த ஆப்ஜெக்ட்ல ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ண போறது யாரு? அவங்க தான் செக் பண்ண போறாங்க. அவங்களுடைய சொந்த காரை அவங்க தான் செக் பண்ண போறாங்க. ஸோ ஒன்ஸ் ஓன் பொசிஷன், செல்ஃப் பொசிஷன், அவங்களுடையத அவங்க தான் எதுவும் பண்ண போறாங்க. அப்படிங்கும் போதுதான் ஆப்னி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும். இப்போ நான் உங்க கார் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க ஆப்ஜெக்ட் என்ன? காரு. அந்த கார் யாருடையது? அவங்களுடையது. ஆனா ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றது யாரு? நானு. அவங்களுடையத எக்ஸ்டர்னல் பொசிஷன், நான் ஆக்ஷன் பண்றேன், நான் உங்க கார் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஆப்கி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும். ஆப்னி அப்படிங்கறத யூஸ் பண்ண கூடாது. இங்க சொந்தமா அவங்க அந்த செயலை செய்யல, நான் தான் அவங்க கார்ல செக் பண்றேன் அப்படிங்கும் போது ஆப்கி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும். சரி, நான் அப்படிங்கறதுக்கு மே, ஆப்கின்னா உங்க கார் செக் कर रहा हूं, செக் பண்றேன் அப்படிங்க, செக் செய்யறேன் அப்படிங்கிறதுக்கு தான் कर रहा हूं. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் படி உங்களுடைய டர்ன் அப்படின்னு சொல்லும் போது அங்க யார் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றாங்க? அது யாரோட டர்ன்? தன்னைத்தான் அவங்களுடைய டர்ன். அப்ப எந்த வார்த்தை வரும் அப்படிங்கறத கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தது இன்னொரு தடவை உங்கள் முறைன்னு சொல்லும் போது அதுக்கு ஹிந்தில சொல்லியிருப்பேன். கரெக்டான வார்த்தைய நான் அங்க சொல்லியிருப்பேன். நீங்க கரெக்டான வார்த்தையை கெஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்களே ஒரு தடவை தட்டி கொடுத்துக்கோங்க. இந்த வாக்கியத்துக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, அதனால இன்னொரு தடவை நம்ம எக்ஸ்பிளனேஷனை பார்த்துடலாம். ஆப் அப்னி கார் செக் கரோ. ஆப்னா நீங்க, உங்க அப்னினா உங்க, கார் செக் கரோ செக் பண்ணுங்க. கரோன்னா பண்ணுங்க, செய்யுங்கன்னு சொல்லும்போது கரோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்க பண்ணுங்கன்னு இருக்கு. செக் கரோ. ஆப் அப்னி கார் செக் கரோ. நீங்க உங்க கார் செக் பண்ணுங்க. அப் ஆப்னி பாரி, உங்கள் முறை. அதுக்கு ஹிந்தில என்ன ஞாபகப்படுத்தி பாருங்க. சரியாகிவிடும். கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க. எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பிறகு பரவாயில்லை, இப்பதான், எப்படியாச்சு, ஒன்றுமில்லை. சூப்பர், பெர்ஃபெக்ட். சூப்பரா தட்டி கொடுத்துக்கோங்க உங்களை நீங்களே. சூப்பர் சூப்பர்னு. வேறுபாடுகளை புரிஞ்சுக்கோங்க, டிஃப்ரென்சஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, டிஃப்ரென்சஸை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு, இந்த புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றதுக்கு சமஜ்தேஹே அப்படின்னு சொல்றாங்க. டிஃப்ரென்ஸுக்கு அதே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறுபாடுகளுக்கு வேற எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணல. டிஃப்ரென்ஸுங்கிற இங்கிலீஷ் வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டிஃப்ரென்ஸ் சமஜ்தேஹே, டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அப் ஆப்னி பாரி,
இப்பதான் நான் கரெக்டா சொல்லியிருக்கேன். ஆப்கி கிடையாது, ஆப்னி அப்படின்ட்டு. சரி, இது வரைக்கும் எதனால நான் வந்து தப்பா மிஸ்டேக்கா சொல்லியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு லாங்குவேஜை கத்துக்கும் போது மிஸ்டேக் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நார்மல். எவ்வளோக்கு எவ்வளோ மிஸ்டேக் பண்றீங்களோ அப்பதான் வந்து நீங்க அதனுடைய வேரியேஷன்ஸ் எல்லாம் இன்னுமே டீப்பா நம்மளால வந்து கத்துக்க முடியும். ஆப்கி நம்ம வேற லாங்குவேஜ் இப்ப நம்ம கத்துக்கிறோம், நம்ம தமிழ் பேசுறவங்க நம்ம கத்துக்கிறோம். ஆப்கினாலும் ஆப்னினாலும் ஒண்ணுதானே, எது வேணாலும் யூஸ் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நீங்களும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி நீங்க ஹிந்தி பேசுறீங்க அப்படின்னா பரவாயில்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பழகும் போது தான் நமக்கு ஈஸியா கரெக்டா நம்ம அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஆரம்பிப்போம். ஓகே, வேறுபாடுகளை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன ஹிந்தியில அப்படிங்கறத ஞாபகப்படுத்தி பாருங்க. இதுக்கு முன்னாடி உங்கள் முறை சரியாகிவிடும் நான் தமிழை சொல்லும் போது நீங்க ஹிந்தியில ஞாபகப்படுத்தி பாருங்க. இப்ப ஞாபகம் வரல அப்படின்னா கூட அடுத்த தடவை உங்களுக்கு நான் சொல்லும் போது ஞாபகப்படுத்தி பாருங்க. கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பிறகு பரவாயில்லை, இப்பதான் எப்படியாச்சு ஒன்றுமில்லை. சூப்பர், பர்ஃபெக்ட். இந்த வருஷம், வருஷம்னு சொல்றதுக்கு சால் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. இந்த வருஷம் அதுக்கு இஸ் சால். இந்த அப்படிங்கிறதுக்கு இஸ்ங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. வருஷம்க்கு சால். இந்த வருஷம் இஸ் சால். அப் ஆப்னி பாரி. இந்த வருஷம் அதுக்கு ஹிந்தியில என்ன சொல்லுவாங்க ஞாபகப்படுத்திக்கோங்க. டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் முறை சரியாகிவிடும். கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பிறகு பரவாயில்லை, இப்பதான் எப்படியாச்சு ஒன்றுமில்லை. சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க எல்லாத்தையுமே. நேரமாகி விட்டது, நேரமாயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு டைம் ஹோகயா ஹே அப்படின்னு சொல்லணும். ஹோகயான்னா ஆகிவிட்டது, போயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மீனிங் வரும். ஈவன் இந்த ஹோகயாவை நீங்க வேலை முடிஞ்சிடுச்சா அப்படின்னு நம்ம உங்க ஃப்ரெண்டை பார்த்து கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காம் ஹோகயா அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமா ரொம்ப பேச்சு வழக்குல ஈஸியா இப்படிதான் கேட்பாங்க. காம் ஹோகயா அப்படின்னு கேட்பாங்க. காம்னா வேலை, ஹோகயானா முடிஞ்சிடுச்சா அப்படின்னு நம்ம கேக்குறது மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்கும் போது அந்த மாதிரி கேட்கலாம். டைம் ஹோகயா ஹே அப்படின்னா நேரமாகி விட்டது. அப் ஆப்னி பாரி. இப்ப நான் கடகடன்னு சொல்றேன், நீங்க ஹிந்தியில சொல்றதுக்கு ஆரம்பிங்க. நேரமாகி விட்டது. இஸ் சால். டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் முறை சரியாகிவிடும். கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பிறகு பரவாயில்லை, இப்பதான் எப்படியாச்சு ஒன்றுமில்லை. சூப்பர். இதுக்கு அர்த்தம் என்ன? இஸ்கா மத்லப் கியா ஹே? இதுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இஸ்கா, மத்லப் அப்படின்னா அர்த்தம், என்னன்னு கேட்கறதுக்கு தான் கியா ஹே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கியான்னா என்ன, ஹிந்தியில என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு கியான்னு சொல்லுவாங்க. கியா ஹே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இஸ்கா மத்லப் கியா ஹே. மத்லப்னா அர்த்தம், அப்படின்னா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்ல, அப்படின்னா அப்படின்ட்டு மத்லப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இஸ்கா மத்லப் கியா ஹே? அப் ஆப்னி பாரி. இதுக்கு என்ன அர்த்தம்? நேரமாகி விட்டது. இஸ் சால். டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் முறை சரியாகிவிடும். கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பிறகு பரவாயில்லை, இப்பதான் எப்படியாச்சு ஒன்றுமில்லை. பர்ஃபெக்ட். அடுத்தது நம்ம ஒருவேளை இல்ல இருக்கலாம், மேபி அப்படின்லாம் சொல்லுவோம் பாருங்களேன். அதுக்கு ஷாயத் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. இருக்கலாம், மேபி, அதுக்கு ஷாயத். அப் ஆப்னி பாரி. இருக்கலாம், இதுக்கு என்ன அர்த்தம்? நேரமாகி விட்டது. இஸ் சால். டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் முறை சரியாகிவிடும். கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பிறகு பரவாயில்லை, இப்பதான் எப்படியாச்சு ஒன்றுமில்லை. ஓகே. அடுத்தது பேசலாம். நம்ம பேசலாம், லெட்ஸ் டாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்களேன். அதுக்கு பாத் கர்த்தே ஹே. பாத் கர்த்தே ஹே. இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு பாத் அப்படிங்கிற வார்த்தை இருந்தது,
பிறகுன்னு சொல்றதுக்கு பாத் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ரொனவுன்சியேஷன்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கத்துக்கும் போது ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணும், அப்படி கிடையாது. பாத் அப்படின்னா பேசலாம் அப்படிங்கிற, பேசு அப்படிங்கிற மீனிங். பாத் அப்படின்னா அந்த அழுத்திரம் பாருங்களேன், அப்படின்னு சொல்லி அழுத்திரம் பாருங்களேன், பாத், அதுக்கு மீனிங் பிறகுன்னு அர்த்தம். பாத் கர்த்தே ஹே அப்படின்னா பேசலாம், லெட்ஸ் டாக், அதுக்குதான் பாத் கர்த்தே ஹேன்னு சொல்லுவாங்க. அப் அப்னி பாரி, பேசலாம், இருக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்? நேரமாகிவிட்டது. இஸ்ஸால், டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் முறை, சரியாகிவிடும், கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க. எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பிறகு பரவாயில்லை, இப்போதான், எப்படியாச்சு, ஒன்றும் இல்லை. அவ்வளவுதாங்க. சூப்பரா, இது வரைக்கும் பெர்ஃபெக்டா எல்லாமே ஞாபகம் வந்திருக்கு. தன்யவாத், நன்றி, தேங்க்யூ.